வாங்க இன்றைக்கி பரங்கிக்காய் சூப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பரங்கிக்காய், அப்புறம் ஒரு கேரட்டு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல் அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டுருங்க. நறுக்கி வச்சுட்டு அப்புறம் ஒரு பாண்லி போட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த காய்கறியெல்லாம் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டரு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வைங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை ஃபுல்லாக நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதுக்கப்புறம் ஒரு பாண்லி போட்டு திருப்பியும் ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை எடுத்து அந்த இதோடு சேர்த்துருங்க, பாண்லியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 மில்லி பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்து அதில் விட்டுருங்க. அதோடு சேர்த்து அதை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 150 மில்லி வாட்ரு தண்ணியை அதோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மிளகுத்தூள் சேர்த்து இறக்கி வச்சு பரிமாறி சூடாக எல்லாருக்கும் கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அருமையான பரங்கிக்காய் சூப் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. வாங்க.